கதைச்சோலை உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க தேவி. இன்னைக்கு உங்களோட பகிர்ந்துக்கக்கூடிய கதை மதிப்பிற்குரிய கௌதம நீலாம்பரன் அவர்கள் எழுதிய பூமரப்பாவை. அந்த மாணவர் கூட்டம் அன்று மட்டும் எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி சர்வ சுதந்திரமாக திரிய விரும்பியது. யாரும் யாரையும் எதற்காகவும் கட்டுப்படுத்தவோ கண்டிக்கவோ விரும்பவில்லை. இத்தனைக்கும் அவர்களுக்கு ஒரு தலைவனும் இருந்தான். அந்த மாணவ தலைவன் ஒருமுறை, டே, திடீரென்று நீங்கள் எல்லாம் வானர அவதாரம் எடுத்து விட்டீர்களா என்ன? எதற்காகடா இத்தனை குதியாட்டம் போடுகிறீர்கள்? நான் ஒருவன் இங்கே இருப்பதே உங்களுக்கு மறந்து போய்விட்டதா என ஏதோ சொல்ல ஆரம்பித்தான். உடனே அவனை மறுத்த ஒரு மாணவன், சும்மா இருடா தலைவா, நம்ம குருநாதரே, நாம போனா இந்த பசங்க உற்சாகம் சற்று குறைந்து போய்விடக்கூடும். அடக்கி ஒடுக்கி வைத்தாலும் அவ்வப்போது இவர்கள் சற்று பூரண சுதந்திரம் அனுபவிப்பதை நாம் தடுக்கலாகாது என்றெண்ணித்தான் அவர் நம்மோடு வருவதை தவிர்த்திருக்கிறார். நீ என்னடா என்றால் நரிக்கு நாட்டாமை கொடுத்த கதையாக எங்களை மிரட்டுகிறாய். நீ ஒன்றும் குருநாதர் அல்ல. நீயும் எங்களைப் போன்ற மாணவனே. நீயும் சுதந்திரமாக எங்களோடு சேர்ந்து விளையாடு என்றான். ஆடு மாடுகளை மேய்க்க கூட ஒரு ஆள் வேண்டும், தெரியுமா உனக்கு? நம் ஆசான் உங்களை மேய்க்கும் பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்திருப்பது மறந்து போய்விட்டதா உனக்கு? அடே அப்பா, எங்கள் மேய்ப்பனே, அதிசயம்தான் போ. நீ இவ்வளவு பெரிய அறிவாளி என்பது எங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே. அதிமேதாவி தலைவா, உனக்கு ஆடு மாடுகளை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன் கேள். அவற்றை மேய்க்க வந்த ஆசாமி எங்காவது காணாமல் போய்விட்டான் என்று வைத்துக்கொள். ஆடு மாடுகள் ஒன்றும் வழி தெரியாமல் அழுது கொண்டு நின்று விடாது. அவை தங்கள் எஜமானரின் இல்லங்களுக்கு தாமே போய் சேர்ந்துவிடும். மேய்ப்பன் என்பது சும்மா ஒரு ஒப்புக்குத்தான். மற்ற மனுஷங்க கிட்ட இருந்து ஆடு மாடுகளை காப்பாத்துறதுதான் அவன் வேலை. சிங்கம் புலியை கண்டா ஆடு மாடுகளை விட முதல்ல விழுந்தடிச்சுக்கிட்டு ஓடி ஒளியிறது அந்த மேய்ப்பனாகத்தான் இருக்கும். நாங்க நீ இல்லைனாலும் பத்திரமா குருகுலம் திரும்பிடுவோம், கவலைப்படாத. டேய், என்னடா இப்படி நம்ம தலைவனை வாடுற? அவன் நம்பித்தாண்டா நம்ம எல்லாம் குரு இந்த உபவனத்துக்கு அனுப்பி வச்சிருக்கிறாரு என்றான் இன்னொரு மாணவன். உடனே அந்த 10-15 பேரும் ஹோவென ஆர்ப்பாட்டமாக கைதட்டி சிரித்தனர். அச்சிரிப்பொலியில் அந்த உபவனமே அதிர்ந்தது. அது கங்கை நதிக்கரை காடுதான் என்றாலும் அடர்ந்த ஆரண்யம் என்று சொல்லவியலாது. ஊர்கள் சிலவற்றின் இடையே உள்ள உபவனம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சிற்றூராக விளங்கிய குமசபுரத்தின் வெளியே ஆற்றங்கரை அருகே ஒரு குருகுலம் அமைந்துள்ளது. அங்கே ராதா கோஸ்வாமி என்கிற தவசீலர் வாழ்கிறார். அந்தனர் மிகச்சிறந்த வைதீக ஞானி. ஆனாலும் அவருக்கு சித்தார்த்த கௌதம புத்தர் மீது அளப்பரிய பற்றும் பக்தியும் உண்டு. புத்தபிரான் பற்றிய வரலாற்று சம்பவங்களை விவரிப்பதென்றால் அவருக்கு பொழுது போவதே தெரியாது. அத்தனை ஈடுபாட்டுடன் சுவாரஸ்யமாக எடுத்துரைப்பார். அப்படி ஒரு நாள் அவர் தம்மபத உரை நிகழ்த்தி கொண்டிருந்த போதுதான் ஒரு மாணவன் எழுந்து, குருதேவா, தாங்கள் புத்தர்பிரான் பற்றி உணர்ச்சி பொங்க பேசுகிறீர்கள். அவர் ஒரு நாள் அரண்மனை துறந்து வனம் சென்று தியானம் செய்ததால்தான் போதி ஞானம் பெற்றார். ஆனால் தாங்களோ எங்களை இந்த குருகுலத்திலேயே அடைத்து வைத்துள்ளீர்கள். குமசபுரத்து வீதிகளில் பிச்சை எடுக்க செல்வதற்கு மட்டும்தான் எங்களுக்கு சுதந்திரமா? வனம் சென்று காண அனுமதிக்க கூடாதா என்று வினவினான். அவர்களின் ஆதங்கம் புரிந்த குரு, சரி, நாளை விடியலில் நீங்கள் ஆசிரம பணி எதுவும் செய்ய வேண்டாம். உங்கள் அங்க வஸ்திரங்களில் கொஞ்சம் அவல் முடிந்து கொண்டு புறப்படுங்கள். ஆற்றுக்கு அப்பால் உள்ள வனத்திற்கு சென்று விருப்பம் போல் சுதந்திரமாக சுற்றுங்கள். ஆனால் ராஜகிருகம் செல்லும் பெருவழி காணப்படும். அதை தாண்டி செல்லக்கூடாது. மாலை இருட்டுவதற்குள் குருகுலம் திரும்ப வேண்டும். நந்தன் தான் உங்கள் தலைவன். விஷமம் எல்லை மீறினால் அவன் கண்டிப்பான். அவன் இங்கு வந்து என்னிடம் புகார் சொல்கிற அளவு யாரும் நடந்து கொள்ளாதீர்கள். இல்லையெனில் என் தண்டனை மிக கடுமையாக இருக்கும் என்றார். விடுதலை கிடைத்த மகிழ்வில் மறுநாள் விடியலில் அவல் முடிச்சுடன் புறப்பட்டு வந்த கூட்டம்தான் இது. சுதந்திரம் கிடைத்த பிறகு எவன் கட்டுப்பாட்டுக்குள் அடங்குகிறான்? இவர்களின் துள்ளலாட்டமும் கிஷ்கிந்தையை மிஞ்சுவதாக இருந்தது. நந்தன் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் எவனும் கேட்பதாக இல்லை. வாழைத்தோட்டத்தில் புகுந்த யானைகள் போன்று இருந்தது அவர்களின் செய்கைகள். பிரம்மச்சாரிகளின் சேட்டைகளை சொல்லவும் வேண்டுமோ? இத்தனை அமளியிலும் சுந்தரானந்தன் என்கிற மாணவன் அங்கிருந்த ஒரு பாடலி மரத்தின் அடியில் கிடந்த பெரிய பாறாங்கல் ஒன்றின் மீது அமர்ந்திருந்தான். அவனுடைய ஒரு கை மரத்தை அணைத்தபடி இருந்தது. ஒரு காலை குத்திட்டவாறு அமர்ந்திருந்த அவன் இன்னொரு கரத்தை கன்னத்தின் மீது புதைத்து முழங்கால் மீது முழங்கையை முட்டுக் கொடுத்திருந்தான். தங்களிடமிருந்து விலகி தன்னந்தனியே அவன் அப்படி அமைதியாக ஏதோ சோகம் கப்பியவன் போன்ற முகத்தை வைத்தபடி உட்கார்ந்திருந்தது மற்ற மாணவர்களுக்கு வெறுப்பேற்றியது. உடனே ஒருவன், டேய் சுந்தரா, ஏனடா இப்படி மரக்கலம் கவிழ்ந்து போனது போன்று சோகமாக உட்கார்ந்திருக்கிறாய் என்று வினவினான். இன்னொருவன், போடா போடா இவனே, இதை நான் அவன்கிட்ட இதோடு 100 முறை கேட்டாச்சு.
அடிச்சு வச்ச சில மாதிரி இருக்கான். விளையாட கூப்பிட்டாலும் வர மறுக்கிறான். இவனை நம்மோட அழைத்து வந்ததே தவறு என்றான். மற்றொருவன், டேய், அவனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஆசிரமத்திலேயே இப்படி திடீர்னு தனியே போய் உட்கார்ந்திருப்பான். என்னடான்னு கேட்டா, என்ன இருந்தாலும் புத்தர் பிரான் அப்படி செய்திருக்க கூடாதுடா. தன்னோட இளம் மனைவியை தவிக்க விட்டுட்டு அவர் பாட்டுக்கு துறவரம் ஏற்று காட்டுக்கு வந்துட்டார். பாவம் அந்த யசோதரா தேவியார். கை குழந்தையான ராகுலையும் வைத்துக்கொண்டு என்ன பாடுபட்டிருப்பார் என்று விசனப்படுவான். இங்கேயும் அந்த கவலையோடு தான் இருக்கிறானோ என்னவோ என்றான். அதெல்லாம் ஒன்றுமில்லையடா. அவனுக்கு நம் குருகுலம் வெறுத்து விட்டது. அத்துடன் கல்யாண ஆசையும் வந்துவிட்டது. வீட்டுக்கு போனால் அப்பா அம்மா ஒரு நல்ல பெண் பார்த்து கல்யாணம் முடித்து வைப்பார்கள், நாம் சந்தோஷமாக இருக்கலாம் என்று எண்ணுகிறான் போலிருக்கு என்றான் மற்றொரு மாணவன். அப்படியா சொல்கிறாய்? அப்படியென்றால் இவன் ஏன் அதுவரை காத்திருக்க வேண்டும்? நாமே இவனுக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து மணம் செய்து விட்டால் போகிறது. என்ன, நாம் போய் பெண் பார்ப்பதா? அதற்கு எங்கே போவது? எங்கேயும் போக வேண்டாம். இதோ இங்கேயே பெண் புஷ்பவதியாகி அவனுக்காகவே காத்திருக்கிறாள். இப்போது அவனே அந்த பெண்ணைத்தான் அணைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த பாடலி மரம்தான் அந்த பெண். இவளையே நாம் அவனுக்கு விவாகம் செய்து வைப்போம். அவ்வளவுதான். அந்த குறும்புக்கார அந்தன சிறுவர்களுக்கு புது விளையாட்டு கிடைத்துவிட்டது. ஒருவன் ஓடிப்போய் சமித்துகள் சேகரித்து வந்தான். இன்னொருவன் கற்களை உரசி தீ மூட்டினான். ஒருவன் புரோகிதனாக மாறி மங்கல்யம் தந்துனானே மமஜீவன கேதுனா என மந்திர முழக்கம் செய்தான். தக்களியில் பூ நூலுக்காக நூல் நூற்றபடியே வந்த ஒருவன் அதை மஞ்சள் பூக்களின் சாற்றில் தோய்த்து திருமாங்கல்ய சரடாக அளித்தான். அதுவரை உம்மன மூஞ்சியாக இருந்த சுந்தரானந்தன் இப்போது நிஜமாகவே அந்த பிள்ளைகளின் சீண்டலுக்கு இணங்கி அந்த பாடலி மரத்துக்கு மங்கள நான் பூட்டினான். அதன் பூக்கள் நிறைந்த ஒரு சிறு கிளையை ஒருவன் ஒடித்தளிக்க அதை கையில் ஏந்தியபடி அக்கினி வலம் வந்து சப்தபதி சடங்குகளை நிகழ்த்தினான். அவ்வளவுதான். கல்யாணம் முடிந்தது. கொண்டு வந்த அவல் முடிச்சுகளை அவிழ்த்து விருந்துண்டனர். அதற்குள் அந்தி சாயும் நேரம் வந்துவிட்டது. உடனே அவர்கள் பரபரப்பாக புறப்படத் தொடங்கினர் ஆசிரமத்துக்கு. ஆனால் சுந்தரானந்தனிடம் எந்த பரபரப்பும் இல்லை. அவன் பாட்டுக்கு அந்த பாடலி மரக்கிளையை கொஞ்சியபடி மறுபடி அந்த கல்லின் மீது போய் அமர்ந்து விட்டான். டேய், விளையாட்டு முடிந்தது, உடனே புறப்படு. இருட்டு முன் குருகுலம் சென்றாக வேண்டும். இல்லையெனில் நம் குருஜியின் கோபத்திற்கும் அவர் அளிக்கும் தண்டனைக்கும் ஆளாக நேரிடும். சுந்தரன் அசைவதாக தெரியவில்லை. ஏ பைத்தியக்காரா, உன் மனதில் என்ன நினைப்பு? நீ கிட என்று நாங்கள் கிளம்பி விடுவோம். இருட்டின பிறகு தெரியும் உனக்கு இந்த காடு எத்தனை ஆபத்தானது என்று. போங்கடா போங்கடா, எனக்கென்ன பயம்? என் அழகு மனைவி துணை இருக்கும்போது இவளை இங்கு தனியே விட்டு வர என்னால் ஆகாது. டேய் சுந்தரா, அது வெறும் மரம் தானடா. அதை போய் அப்பெண் என எண்ணுகிறாய்? பைத்தியக்காரத்தனத்துக்கு ஒரு அளவே இல்லையாடா? எதுடா பைத்தியக்காரத்தனம்? கட்டண மனைவியை கண்கலங்கு விட்டுவிட்டு அந்த புத்தர் காட்டுக்கு ஓடினதை நான் குறை சொன்ன போது நீங்க அத்தனை பேரும் என்னை பரிகாசம் செஞ்சீங்க. அப்ப நான் என்னடா சொன்னேன்? கல்யாணம்னு ஒண்ணு எனக்கு ஆனா நான் என் மனைவியை விட்டுட்டு எந்த காரணத்துக்காகவும் பிரிய மாட்டேன் என்று சொன்னேன் அல்லவா? அதை நான் மறக்கல. சரிடா, அது நிஜ கல்யாணம் ஆறப்ப பாத்துக்கலாம். இது விளையாட்டு கல்யாணம் தானடா. இந்த மரத்தை போயா உன் மனைவின்னு நம்புற? விளையாட்டோ நிஜமோ எல்லாத்துக்கும் மனம்தான் காரணம். யத்பாவம் தத் பவதி என்று பக்தி விஷயத்துல சொல்லுவாங்க. பக்திங்கிறது நம்ம மனசுல தான் இருக்கு. மஞ்சளை பிடிச்சு வச்சு பிள்ளையார்னு சொன்னப்புறம் அது பிள்ளையார் தான், மஞ்சள் இல்ல. கல்லை எடுத்து வச்சு கடவுள்னு சொன்னதும் அது கடவுள் ஆயிடுது. அங்கே இருப்பது கல் என்று யாரும் சொல்வதில்லை. இதுதான் பக்தி தத்துவம். இந்த மரம்தான் என் மனைவின்னு சொன்னீங்க. சடங்குகள் மந்திரங்கள் எல்லாம் நிஜம் என்கிற போது இது மட்டும் எப்படி பொய்யாகும்? என்னோட விவாதம் வேண்டாம், விலகிச் செல்லுங்கள். நான் வரமாட்டேன். தலைவனாக நியமிக்கப்பட்ட மாணவனுக்கு மிகுந்த கோபம். ஏனடா அவனை கஞ்சுகிறீர்கள்? விடுங்கள் அவனை. அவன் புது மனைவியிடம் கொஞ்சட்டும். இருட்டின பிறகு தெரியும் செய்தி. பாம்பு வரும், நரிகள் ஊளையிடும், கரடி வரும். அப்போது இவனே தலைதறிக்க ஓடி வருவான். நாமாவது நேரத்துக்கு ஆசிரமம் செல்வோம் என்று கூறி புறப்பட்டு விட்டான். மற்ற மாணவர்களும் அவன் பின்னே ஓடினர். சூரிய சுடர் தணிந்து முற்றிலுமாக மறைந்தது. மெல்ல இருள் கவிய தொடங்கிற்று. சுந்தரன் ஒரு கையில் பூக்கள் நிறைந்த பாடலி மரக்கொம்பை பற்றியபடி இன்னொரு கரத்தால் அம்மரத்தை தழுவியபடி கண்களை மூடிக்கொண்டு விட்டான். என்ன நிகழ்ந்தாலும் நான் என் மனைவியை பிரிய மாட்டேன் என்கிற மந்திரத்தை ஜபித்தபடி இருந்தது அவன் மனம். அப்பா, யாரப்பா நீ? இந்த இரவு பொழுதில் இங்கு ஏன் தனியாக அமர்ந்திருக்கிறாய்? வழி தவறி போச்சா, அல்லது வாழ்வை வெறுத்து ஆத்மகத்தி செய்து கொள்ள துணிந்து வந்து விட்டாயா என்கிற குரல் கேட்டு சுந்தரன் கண்களை திறந்தான். எதிரே ஒரு பெரியவர் நின்றிருந்தார். ஐயா,
நான் வழி தவறியவனும் இல்லை, வாழ்வை வெறுத்தவனும் இல்லை என்ற சுந்தரன் நடந்த சம்பவங்களை விவரித்தான். பிறகு, தாங்கள் யார் என்று வினவினான். வழிப்போக்கன் என்று வைத்துக்கொள். உன் வாய்மொழி கூறிய சம்பவங்கள் என்னை சிலிர்ப்படையச் செய்கிறது. நீ பித்தன் அல்ல, மகா உத்தமன். சித்தார்த்த கௌதமன் தேவி யசோதரைக்காக நீ காட்டிய இரக்கம் உன்னை மகா தபஸ்வியாக உயர்த்தியிருக்கிறது. கல்லானாலும் கணவன் என்கிற வசனத்தையே நீ மாற்றி, மரமானாலும் இது என் மனைவி என்கிற மந்திரச் சொல்லை ஆண்கள் உலகுக்கு அறிமுகம் செய்கிறாய். கட்டிய மனைவியை கண்கலங்க விடக்கூடாது என்கிற உன் தத்துவம் இந்த காட்டோடு மறைதலாகாது. காவிய ஏடுகளில் ஏற வேண்டும். காலம் உன் புகழை பேச வேண்டும். அதற்காக நான் இப்போது ஒரு காரியம் செய்யப் போகிறேன். அதற்கு நீ கட்டுப்பட வேண்டும். பழுத்த மகா தபஸ்வி போல காணப்படும் தாங்கள் எது சொன்னாலும் அதன்படி நடக்கிறேன் பெரியவரே. நல்லதப்பா, ஒரு கணம் மீண்டும் உன் கண்களை மூடு. நான் மந்திர உச்சாரணம் செய்தபின் திற. அவ்வாறே சுந்தரன் கண்களை மூடினான். பெரியவர் சில மந்திரங்களை உச்சரித்த பின் அந்த பாடலி மரத்தை பிடித்து ஒரு உலுக்கு உலுக்கினார். சுந்தரா, கண்களை திற என்றார். அவன் கண்களை திறந்தான். அங்கே அவன் எதிரே ஒரு அற்புத இளநங்கை நின்றிருந்தாள். எழிலோவியம் போன்ற அப்பேரழகு மங்கையைக் கண்டு வியப்பில் விழிகள் விரிய அதிசயித்தான் சுந்தரன். பெரியவர் உலுக்கியதால் பாடலி மரம் தன் செஞ்சந்தனமும் மஞ்சளும் கலந்தது போன்ற அழகு மலர்களை மழையெனச் சொரிந்தது அவர்கள் மீது. நிலவின் ஒளி வேறு மரக்கிளைகளின் ஊடாக பாலாபிஷேகம் செய்து கொண்டிருந்தது. ஐயா, தேவதை போன்றிருக்கும் இப்பெண் யார் என வினவினான் சுந்தரன். அதுதான், நீயே சொல்லிவிட்டாயே தேவதை என்று. இவள் சுந்தரனுக்கு ஏற்ற சுந்தரி. இந்த பாடலி மரத்தின் அதிதேவதை இவள். யசோதரை தேவியாரின் பணிப்பெண்ணாக இருந்த இவளுக்கு நீ விரும்பிய போது தகுந்த மணாளனுடன் வாழ மானிட உருவை மீண்டும் பெறலாம். அதுவரை இவ்வன தேவதையாக அருவுரு தாங்கி இரு என அத்தேவியே வரமருளியிருந்தாள். இப்பெண் இந்த பாடலி மரத்தில் உறைவதை அறியாமலே உன் தோழர்கள் இவளை உனக்கு மணம் செய்துவிட்டு போய்விட்டார்கள். நீ இவளுடன் இங்கேயே வாழலாம். உங்கள் சந்ததி தழைக்கும். அது மட்டுமல்ல, உங்கள் காதல் வாழ்வு காவியங்களாக மாறும். இங்கு ஒரு பெரிய நகரமே உருப்பெறும். பாடலி மரத்தை நீ மணந்த சம்பவத்தை என்றும் நினைவு கூற அந்நகரம் பாடலிபுத்திரம் என பெயர் தாங்கி இலங்கும் என்றார் அப்பெரியவர். அடுத்த சில கணங்களில் அவர் மறைந்து போனார். அந்த பாடலி மரத்தின் அருகே ஒரு மாயக்குடில் தோன்றியது. அங்கே அந்த சுந்தரனும் சுந்தரியும் இனிதே பல காலம் வாழ்ந்தனர். மறுநாள் துவங்கி இந்த அதிசயம் மகத நாடெங்கும் பேசப்பட்டது. நம்பாதவர்களும் இருக்கத்தான் செய்தனர். யாரோ ஒரு வழிப்போக்கன் சுந்தரனின் நற்குணத்தை போற்றி தன் மகளை அவனுக்கு கட்டி வைத்திருக்கிறான் என்றும் பேசினர். எது எப்படியோ, இச்செய்தி காதில் விழுந்ததும் மன்னன் அஜாதசத்ரு வந்து பார்த்து அந்த காதல் மண தம்பதியர் வாழ ஒரு மாளிகை எழுப்பி தந்தான். ராதா கோஸ்வாமி புத்தன் புகழ் பரப்ப ஒரு மடாலயமும் கட்டித்தந்தான். பின்னும் சில காலத்தில் அங்கே ஒரு நகர் எழுப்பி பாடலிபுத்திரம் என பெயர் சூட்டினான் என்றும், அந்நகரிலேதான் மகா சக்கரவர்த்தி அசோகன் இருந்து ஆட்சி புரிந்து உலகம் முழுக்க போதி மாதவன் புகழ் மணக்கச் செய்தான் என்றும் வரலாறு வியந்து வியந்து பேசியும் போற்றியும் மகிழ்கிறதே. இத்துடன் இந்த பதிவு நிறைவு பெறுகிறது. இனம், மதம், மொழி, நாடு கடந்து மனிதநேயம் வளர்ப்போம். கதைச்சோலை சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.